டிசம்பர் 2. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி நல்லெண்ணத்தை உருவாக்குதல். இன்றைய வேதாகம பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15, 16 மற்றும் 22 முதல் 32 வரை. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. வசனம் 22. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக்கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். குறிப்பு வசனம்: அவராலே சரீரம் முழுவதும் அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. எபேசியர் 4:16. சிறந்த வணிக நடைமுறைகளை பற்றி நாம் சிந்திக்கும் போது முதலில் நினைவுக்கு வருவது கருணை மற்றும் பெருந்தன்மை போன்ற குணங்கள் அல்ல. ஆனால் தொழில் முனைவோர் ஜேம்ஸ் ரீயின் கூற்றுப்படி அவைகள்தான் முதலில் நினைவுக்கு வரவேண்டும் என்கிறார். நிதி அழிவின் விளிம்பில் உள்ள ஒரு நிறுவனத்தில் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்த ரீயின் அனுபவத்தில் அவர் நல்லெண்ணம், இரக்கம் காண்பிக்கும் குணம் மற்றும் கொடுக்கும் மனப்பான்மை போன்றவைகளை அந்த நிறுவனத்தை நிதி அழிவின் விளிம்பு நிலையிலிருந்து மாற்றி வளர்ச்சியின் பாதையில் கொண்டு வந்தது என்கிறார். மேலும் இந்த குணங்களை மையப்படுத்துவது மக்களுக்கு ஒருங்கிணைக்கவும் புதுமைப்படுத்தவும் சிக்கலை தீர்க்கவும் தேவையான நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் அளித்தது. ரீ சொல்லும்போது நல்லெண்ணம் என்பது ஒரு சொத்து, ஒரு உண்மையான சொத்து. அது திரளாய் பெருகக்கூடிய சுபாவம் கொண்டது என்கிறார். அன்றாட வாழ்க்கையிலும் மற்ற காரியங்களோடு ஒப்பிடும்போது இரக்கம் போன்ற குணங்களை நாம் குழப்பமானதாகவும் அற்பமானதாகவும் நினைப்பது இயல்பு. ஆனால் இத்தகைய குணங்கள் மற்ற குணங்கள் எல்லாவற்றையும் விட மிகவும் முக்கியமானவை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்பிக்கிறார். புதிய விசுவாசிகளுக்கு பவுல் எழுதும் போது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் முதிர்ச்சி பெற்ற அங்கத்தினர்களாய் அவர்களை மறுரூபமடைய செய்வதே பரிசுத்த ஆவியின் செயல்பாடு என்று குறிப்பிடுகிறார். அதற்காக ஒவ்வொரு வார்த்தையும் கிரியையும் மற்றவர்களை எடுப்பித்து கட்டுகிற வகையில் இருந்தால் அது மதிப்பு மிக்கதாய் இருக்கும். இரக்கம், தயவு மற்றும் மன்னிப்பு ஆகியவைகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் முக்கியத்துவப்படுத்துவதின் மூலமே கிறிஸ்துவில் மறுரூபமாகும் அனுபவத்திற்குள் நாம் வளர முடியும்.
பரிசுத்த ஆவியானவர் நம்மை மற்ற கிறிஸ்தவர்களிடத்திற்கு வழிநடத்தும் போது, நாம் ஒருவரையொருவர் பார்த்து கற்றுக்கொள்ளும் போது நாம் வளர்ந்து முதிர்ச்சி அடைகிறோம். நல்லெண்ணத்தின் உறுதியான தாக்கத்தை நாம் ஏன் அடிக்கடி பார்க்க தவறுகிறோம் என்று நினைக்கிறீர்கள்? இரக்கத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதில் நீங்கள் எவ்வாறு வளரலாம்? அன்பான தேவனே, உமது குமாரன் மூலம் பொழிந்த அன்பு உண்மையில் முக்கியமானது என்பதை தினமும் எனக்கு கற்றுத்தாரும். ஆமென்.